ஆனா கடைசியில கொண்டு ஆனா நீ வள்ளி விட்டியா இல்லையா சப்போ அறிவு இருக்குதான் நான் பீப்பு போடணும் இப்ப இதுக்கு ஓ மை காட் ஏர்போர்ட் வந்துருச்சுங்க गाइस நான் மேல போறேன் அக்கா அக்கா எனக்கு எங்க அக்கா பேக் வெயிட்க்கா அக்கா நான் கீழே இறக்கும் நான் நடந்தே மேல போயிடுறேன் இருப்பதுக்கு அப்புறம் சொல்லு மேல நான் பைய தலையில வச்சு கூட நான் போய்க்கிறேன் गाइस பச்சை தண்ணி கூட வீட்ல இருந்து குடிக்காம எனக்கு கூட்டிட்டு போறா இவ சொல்லு எனக்கு ஃளைட் போறணும் இவக்கு தான் இன்னைக்கு பேக தூக்கிட்டு கிளிக் கிளிக் எப்படி போறான்னு பாப்பங்க ஏர்போர்ட் உள்ள நடக்கணும் கார் நீ வண்டிய ஓட்றி ஸ்பீடா வாய் பேசாதடி நீ வெல்கம் பேக் சாக்கோஸ் vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க அக்கா வீட்டுல இருக்கேன். ஸோ நியூ இயர் காலையில நீங்க என்னோட விஷன் போர்டோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து எங்க அக்கா வீட்டுல நியூ இயர் நைட்டு என்ன பண்றோம் அதான் நம்ம பார்க்க போறோம். ஓ சாப்பிட போறோம். எஸ் பிளஸ் நம்ம வீடியோ யாராவது புதுசா பார்த்துட்டு இருந்தீங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இருக்கேன்னா அப்படியே நான் வீடியோ எடுக்க போறேன். அவ்வளவுதான். எங்க அக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா என்னங்க மேடம் பண்றீங்க சிஸ்டர்? எங்க அக்கா நான் செய்ய போறேன் எனக்காக மைக்கு அப்புறம் ஓ அப்படியா சரி நான் சில்லி செஞ்சு நானே சாப்பிடுவேன். ஐயோ நான் இப்ப பேச வந்துடும் மறந்துட்டேன் இப்போ இருங்க. ஸோ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா நான் செய்ய போறேன் அவளே செய்யறா. நான் வந்து சில்லி செய்ய போறேன். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. அக்கா சாரிங்கக்கா ஆன் பண்ணியாச்சு. என்ன எங்க அக்கா கொஞ்சம் நவருங்கோ என்னங்க மேடம் ஹாலு ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் பணக்காரவங்கப்பா பணக்கார சிஸ்டர் ஏலி சிஸ்டர். இப்போ வந்துட்டு ஊத்துற பொசிஷனு அக்கா சில்லிக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டா தான்க்கா நல்லா இருக்கும். அக்கா பாரு நிறைய ஊத்திட்டேனோ. ஓகே ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வைக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்கள் அக்காவுக்கு நான் ஸ்ப்ரைட் ரைஸ் செஞ்சு தருவேன். எங்கள் அக்கா வீட்டு வியூ செம்ம அழகா இருக்கும். என்னடி வெறும் அழுக்கா தெரியுது தப்பு ஸ்க்ரீன் அப்படித்தான் தெரியும் வேற எப்படி தெரியும். ஐயோ பட் எங்கள் அக்காவோட வியூ செம்ம அழகா இருக்கும் கைஸ். இங்கே இருந்து சப்பாத்தி செய்யறாங்க. அந்த கிளீன் பண்ணியா நீ எப்படி தெரியுமா அதை போட்டு துடைப்ப டெட்டால் போட்டு துடைப்ப தண்ணி ஊத்தி அரைஞ்சு போடுவேன். அரைஞ்சு போடுவேன் செப்பு. எஸ் நைஸ் டே. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஐயோ ஐயோ இருங்க. சோ இன்னைக்கு நான் என்ன வந்து பண்ணேன் அக்கா எனக்கு நான் உண்மையான பொய்யெல்லாம் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப இப்பெல்லாம் வாய் குளருது. ஏதோ அது எப்படி சொல்றது ரொம்ப இந்த திக்கு வாயெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு மாதிரியா ரொம்ப குளருதுங்க வாய் எனக்கு. ஸோ இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்குலாம் எதுவுமே பண்ணாங்க. நேற்று நைட்டு வந்து சுடுகாட்டுக்கு எங்கள் அக்கா கூட்டிகிட்டு போனா. சுடுகாட்டுக்கு போயிட்டு ஃபயர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அக்கா வேலைக்கு போட்டா நான் வீட்லேயே அமைதியாக வீட்லேயே நிம்மதியாக இருந்தேன் கைஸ். இவன் திருப்பி வந்துட்டா கைஸ். எஸ் இன்னைக்கு என்னோட நியூ இயர் டே இப்படி தான் போகுது. தெரில அடுத்த வருஷம் எப்படி போகும்னு சொல்லிட்டு இங்கே இருப்பேனா இல்லை இந்தியாவில் இருப்பேனா இல்லை யாக்கா எங்கே இருப்பேன்ட்டு எனக்கு தெரியாது. சாரிங்க இங்கே என்ன லூசு மாதிரி சிரிக்கிறேன்னு பார்க்காதீங்க. அங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு சிரிச்சுட்டு இருக்கு. செம்ம டயர்டாக இருக்குங்க. வீடியோல பேசுறல அது கேட்டது. இதெல்லாம் போட மாட்டாங்க. இதெல்லாம் போட மாட்டாங்க. கலாய்க்கிறதெல்லாம் போட மாட்டாங்க. நான் வந்து வீடியோ வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. எடிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சு தமிழ் கிம்னு எல்லாம் அப்லோட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் தெரியுமாங்க? 3 மணி ஆயிடுச்சு இல்லக்கா? அப்படித்தாங்க சொல்றேன். தெரிஞ்சுக்க அப்படித்தான் சொல்லி தெரியுதா? இல்ல 3 மணி ஆயிடுச்சுங்க. எஸ் ஸோ சில்லி எல்லாம் போட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். சில்லி ரெடி ஆகிட்டு இருக்கு. பக்கத்துல நான் ரெடி ஆகிட்டு இருக்கு.
ஒரே கரண்ட் யூஸ் பண்றேன். நோ ஹைஜீனிக். அக்கா இது ஸ்லோ பண்ணுங்களே, சிக்கன் ஸ்லோ பண்ணுங்களே. தேங்க்ஸ். பேசுக்கா, தங்கச்சியை ஃபாலோ பண்ண சொல்லு. இப்படி ஏதாவது பேண்டிக்கிட்டு போட்டுட்டு நிக்கலாம். தங்கச்சி வீடியோ ஃபாலோ பண்ணி தொலைங்கடா. இப்படியா பண்றது? ரொட்டி சாப்பிட்றீங்களா? வேற ஏதாவது பேசுங்க, சவுண்டா பேசுங்க சிஸ்டர். மைக்கு வந்து வீட்டுல பத்திரமா வச்சுட்டு வந்திருக்கேன், தொலைச்சிடுவேன். என்ன பேச சொல்ற? அதாவது பேச, தங்கச்சி ஃபாலோ பண்ண சொல்லு. கைஸ் வேஸ்ட் கைஸ். எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, இருங்க. ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா நான் திடீர்னு வீடியோ எடுக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் குக் பண்ணி முடிச்சிட்டோம். நண்டு ஓப்பன்க்கா. இது நான் சுட பொரிச்ச கோழி, நாட்டுக்கோழி அல்ல, நாட்டுக்கோழி அல்ல, ஒரு பழைய கோழி. சாப்பிட்டோம், சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கோம்லக்கா. நானு செஞ்சிருக்கோமா? நான் வீட்டுல செஞ்ச இப்பதான் சாப்பிட போறேன். வீட்டுல செஞ்ச நான் இப்பதான் சாப்பிட போறேன். ஓகே கைஸ், பேக் கேமராவில் உங்களை மீட் பண்றேன். ஆன் பண்ணலங்க, ஆன் பண்ணேன்னு நினைச்சேன். இங்க பாருங்க பிளேட். கம் ஹியர். நல்லா இருக்குக்கா, தேங்க்ஸ்க்கா. செமையா இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டா பார்க்காத, அந்த கிரீன் மூஞ்சே தெரியுதா? இப்படி குளிஞ்சுக்க. சாரிக்கா, நல்லா தான் கூப்பிடுறாங்க வீட்டுக்கு. மாவு இன்னும் ஊறணும். தான் அடைச்சா அதான் கல்லாட்ட இருக்க. நான் சொன்னேங்க ஒரு 9:30 மேல போடலாம். அழைச்ச இவளுக்கு நான் ஏதோ பக்கரி மாதிரி இருக்கேன் எனக்கா. பக்கரி ஹோம்லெஸ் மாதிரி இருக்கேன். அவளுக்கே தெரியுதுல்ல, அதான் பிரச்சனை. சவுண்டா பேசு, மைக்குள்ள கத்து. கத்தாலாம் முடியாது, பக்கத்துல வீட்டுல ஆள் இருக்காங்க. அப்படி கத்து. ரொம்ப சப்ப பண்ணிவிட்டேன் போல. ஓகே, சாப்பிட்டு வீடியோ எடுக்கலாமா? ஓகே கைஸ், சாப்பிட்டு உங்களை மீட் பண்றேன். ஃபிளாஷ்பேக். ஹலோ. ஸோ சாப்பிட்டு மீட் பண்ணுறேன்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா திருப்பி நாங்கள் சாப்பிட விட்டு தூங்கி போயிட்டேன். நான் மறந்து போயிட்டேன், ரொம்ப சாரி. ஸோ வாங்க, இன்னைக்குள்ள வீடியோவும் நேற்றுள்ள வீடியோ சேர்த்து ஒன்றாவே கண்டினியூ பண்ண போகிறோம். வாங்க சாப்பிட போகலாம். ரெண்டு சொல்லு, வெயிட் பண்ணு. டிஃப்ரெண்டா இருக்குங்க, அழகா இருக்கு. ஏதோ பார்ல உட்காருவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. ஓகே, சாப்பாடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். எனக்கு காலையிலே கோக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கோக்கு குடிக்கணும் போல இருக்கு. இதுதான் சொல்றது, மைக் வாங்கிக்கலாம். அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குங்க. ஓகே, எனக்கு சோறு வந்தது காமிக்கிறேன். சம்திங் வந்திருக்கு. பட்டர் ரோல். முட்டைலாம் வாங்கி நல்லா ஜாமுன் சாப்பிடு. அந்த ஜாமுன் நல்லா சாப்பிட்டு
எனக்கு பட்டரெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பட்டர் நல்லா போட்டு சாப்பிட்றேன். இதெல்லாம் சாப்பிடலாம். காமிடுவா பிள்ளைச்சா அது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்படி சாரி என் ஃபுட்டு வந்துச்சு. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங். என்னோடய ஃபஸ்ட்டு விஷயம் போட வந்து நான் இன்றைக்கே இது பண்ண போகிறேன். ஏக்கா ஏன் கேளு ப்ரைஸ் டேக் பார்க்காம இவ்வளோ எடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அக்கா இட்ஸ் ஓகே. நல்லா இருக்கு இந்த இடம் புதுசாக வந்தேன். யா ஓகே எல்லாம் வாங்கிட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நான் வந்து ரேட்டு பார்க்காம வாங்குறேன்னு சொன்னேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கஸ்க்கு ஒரு 10,000 ரூபா காலி. ஆனால் எங்கள் அக்கா என்னை விட எப்பவும் கம்மியாக தான் வாங்குவான். ஆனால் அவளோட விலை அதிகமாக இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு பரவாயில்ல இருக்கும். நான் 10,000 ரூபாயா, எங்கள் அக்கா 13,000 ரூபா. 13,000 ரூபா. ஆனால் அவன் 4 ட்ரெஸ் தான் வாங்கினான். எப்படி அந்த அப்படின்ட்டு இல்லை. ப்ளஸ் இவ ஒரு அந்த ட்ரெஸ்ஸு 3 டைம் 4 டைம் தான் போடும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பக் போயிட்டு எனக்கு ஸ்டார் பக்கில் காஃபி குடிக்கணும்னு ஃபீலாக இல்லை. ஏன்னா எனக்கு கேஃபின் செட் ஆகுது. கோக்கு செட் ஆகுமா? கோக். ஸோ காலையிலேயே கோக்கு குடிச்சு ஸோ அகேன் மெக்டானல் போய்ட்டு ஒரு கோக்கு மட்டும் வாங்கிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க என் கூட நீங்களும் சேர்ந்து சுற்றி பார்க்கலாம். மெக்டானல் நம்ம ஊர்ல 3 weeks later. ஸோ எதுலேருந்து இந்த vlog கண்டினியூ அக்கா எதுலேருந்து இந்த vlog கண்டினியூ ஆகுதுன்னு தெரியலங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அகைன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாலுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கலான்னு வந்தேன். ஸோ என்னோடய செகண்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னதுக்கா விஷன் போர்ட இதை வந்து நான் வந்து டிக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சென்னையில் அது ரேட்டு பார்க்காம நான் வாங்கிட்டேன். ப்ரைஸ் டேக் எதுவுமே பார்க்கவே இல்லை. எனக்கு என்னென்ன விருப்பம்னா எல்லாமே வாங்கிட்டேன். வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஜூஸ் குடிக்க போகிறோம். எஸ் போபோ ட்ரிங்க். அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணிக்கிறேன். 3 days later. ஹாய் கைஸ், இது வந்து நேத்தோட வீடியோ கண்டினியூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ளைட்டு வந்து 8 மணி. நாங்கள் வந்து காலையில் பிளான் பண்ணிட்டு தூங்கணும். 5 மணிக்கு எழுந்துச்சு எல்லாம் கிளம்பி எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இப்போ டைம் என்ன தெரியுமா கைஸ்? 7 மணிக்கு என்ன இவன் எழுப்பி கூட்டிக்கிட்டு போகிறான். என் ஃப்ளைட்டு போச்சு என்ன பண்ணுறது? ஸோ இவன் நான் நினச்சி இவன் வந்து அலாரம் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்பி தூங்கினேன். அதுக்கு இதுதான் இல்லை சார் நிலமை. ஒரு பச்சை தண்ணி கூட வீட்டில இருந்து குடிக்காம எனக்கு கூட்டிட்டு போறா இவன். சொல்லு சொல்லு. மாங்குன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். போன உடனே வேலைக்கு போகணுங்க. ஐயோ கடவுளே. திமுறா சொல்லுங்க. நைட்டெல்லாம் தூங்கலான்றா. ஆனா எப்படி அலாரம் வச்சு எந்திரிக்கலன்னு கேளுங்க. கமெண்ட்ல கேளுங்க. அறிவு இருக்கான்னு கேளுங்க தயவு செஞ்சு. எங்க தூங்கி இப்படி எந்திரி போலாங்க. அந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சுங்க. இவன் ஊர்ல 7 மணி ஆயிடுச்சு விடியவே இல்லைங்க இன்னும். உங்க ஊர்ல விடிஞ்சிருமா? எனக்கு ஃப்ளைட் போகணும். இவனுக்கு தான் இன்னைக்கு கேக்க தூக்கிட்டு கிளுக்கு எப்படி போறான்னு பாப்பாங்க. ஏற்பட்டு உள்ள நடக்கணும். சரியான வெயிட். அக்கா ட்ரெஸ் நல்லா இருக்கு நிஜமா? பாருங்க. இல்லங்க பல்லு கிடக்கலாம் தெரியல. ட்ரெஸ் நல்லா இருக்கு. சத்தியமா பல்லு விளக்கி மூஞ்சி கழுவிட்டேன் கைஸ். உள்ள போயிட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் போட்டேன்னா டன் கைஸ். இந்த நேரத்துல தான் இந்த எல்லா சிக்னலும் இல்ல இந்த நேரத்துல தான் எல்லா சிக்னலும் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கானுங்க பாரு. எவ்வளவு நேரம் இங்க பாருங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ வண்டிய ஓட்டுறீ ஸ்பீடா வாய் பேசாதடி. நீ சப்பா என் புருஷனுக்கு இருக்குது. அவருக்கு இருக்குது. இன்னைக்கு அவருக்கு இருக்குது. அவரு தூங்கிட்டாரு போல தலைவிக்கு. இவரு போறதுக்கு அவருக்கு ஆள் படணுமா பாத்தீங்களா?
இருக்குது அவருக்கு. இவரு போறதுக்கு ஊரே பண்ணிடுவோம். பின்ன ஓகே கைஸ், ஏர்போர்ட்ல போயிட்டு ஞாபகம் இருந்துச்சுன்னா வீடியோ கண்டினியூ பண்றேன். பாய். உங்க அக்கா வழியை விட்டுட்டா. கடைசியில கொண்டு ஆனா நீ வழியை விட்டியா இல்லையா சப்பு? எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ரஸ்ஸா. என் வாழ்க்கையில ரஸ்ஸாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரஸ்ஸா போயிட்டு இருக்கு. இந்த ரஸ்லயும் நான் விளாக் எடுக்கிறேன் பாத்தீங்களா? எப்படி சப்பு அறிவு இருக்குதா? நான் பீப்பு போடணும் இப்ப இதுக்கு. ஓ மை காட், ஏர்போர்ட் வந்துருச்சுங்க गाइस. நான் மேல போறேன். அக்கா கிலோ அக்கா, எனக்கு எங்க அக்கா பேக் வெயிட்டுக்கா. Oh no! காலையில கடைக்கிடையும் எதுவும் திறந்து வச்சிருக்காங்க. பசி வேற எடுக்குது. அக்கா அப்பயே சொன்ன ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கணும். ட்ரை பண்றேன். இது எப்படியோ அக்கா நான் கீழே இறக்கும். நான் நடந்தே மேல போயிருவேன். விருப்பம் அப்புறம் சொல்லு. மேல நான் பைய தலையில வச்சு கூட நான் போய்க்கிறேன். எங்க அக்கா மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டுட்டாங்க. அக்கா கைஸ் நான் போறேன். ஒரு வழியாக பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா நான் என்னோடய ஃப்ளைட்டை பிடிச்சிட்டேன். நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துருந்தேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. அப்படியே கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.